எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அக்ஷார்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்படியெல்லாம் என் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னென்ன ஆர்கனைசர்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல நான் வந்து எல்லா திங்ஸுமே வெளியே எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க எல்லா திங்ஸுமே வெளியே அடிச்சுட்டா நம்ம க்ளீன் பண்ண வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 பாக்ஸ் மட்டும் தாங்க வாங்கியிருக்கேன். அதை தவிர என்கிட்ட எந்த ஆர்கனைசிங் பாக்ஸுமே இல்லை. அண்ட் ஃப்ரிட்ஜ் வாங்குறப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுற டெக்னீஷியன் தான் சொன்னார், நிறைய பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கூலிங்காக ஈவனாக வந்து பரவாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடான பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பிளேஸஸ்க்குமே அந்த கூலிங் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோராக இருந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஒரு டபுள் டோரான்றனால ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக தான் இடம் இருக்கிறனால நமக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்து ஆர்கனைசிங் பாக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். மற்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எல்லா கிளாஸ் ட்ரேயுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணி வச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப் வாட்டரில் டிப் பண்ணி வந்து காட்டன் கிளாத்தை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க. டியூஸ்டே நான் கோவில் போகும்போதே வீட்டுக்கு வீக்லி என்ன காய்கறி வேணும்னு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி வெஜிடபிள் வைக்கிறதும் நான் எந்த பாக்ஸுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எல்லா பாக்ஸுமே யூஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஸ்பேஸே இருக்காது. தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் பீன்ஸ், கேரட், மஷ்ரூம் இந்த மாதிரி பொரியல் எல்லாம் ரொம்ப அவசியமாக சேர்த்துக்கணும். அதையுமே நான் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதே காய்கறி எல்லாமே ஒரு 10 நாளைக்கு எனக்கு தேவைப்படும். அதே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் எடுக்கிறதுனால இந்த காய்கறியுமே மீந்துடும். ஒரு 12 நாளைக்கு கூட இந்த காய்கறி வந்து எனக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ காய்கறி இருந்துமே இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு தாங்க யோசிப்போம். அதே மாதிரி நீங்களும் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணிதுக்கப்புறமா வீட்டு வேலையை வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 1 hour இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே தேவைப்படும். கண்டிப்பாக வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஒர்க்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறி எல்லாமே வாஷ் பண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து எப்போ குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அப்போ வாஷ் பண்ணால் மட்டும் போதும். பிகாஸ் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து அழுகி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் எல்லாமே வாங்கி வச்சுட்டு அடிக்கடி காய்கறி கடைக்கு போகாமல் அவசியமாக இருக்கிறப்போ மட்டும் போனால் போதும். அண்ட் ஆன்லைன்லேயுமே காய்கறி வாங்கி வந்து காசு செலவாக்கணும்னு அவசியமும் இல்லை. எதுவுமே இல்லாமல் யோசிக்கிறதுக்கு பதில் ஏதோ ஒரு காய்கறி இருக்குது வச்சுட்டு சமைக்கலான்னு சொல்லி நம்ம வந்து தயாராக இருக்கணும். மாவு எடுக்கிறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. பிகாஸ் அதில் உழுவுற எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரேயில் வந்து விழுந்து அதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜை வந்து அழுக்காக்கிடுது. அண்ட் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கவரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். நான் வந்து தக்காளிக்கு வந்து ஒரு கவர் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அண்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரே கிளாஸஸ் எல்லாமே எடுக்க சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. பிகாஸ் கிளாஸ் ட்ரேன்றனால இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கை தவறி கூட கீழே விழ சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து செப்ரேட்டாகவும் எந்த கடையிலுமே வாங்கவே முடியாது. இதோட ஃப்ரிட்ஜு செட்னால் இதோட ஃப்ரிட்ஜு செட்டாக தான் இருக்க முடியும். ஒரு கதையை சொல்லணுன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து வாஷ் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ட்ரே வந்து கை தவறி வந்து கீழே போட்டாங்க. நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், அந்த ட்ரே வந்து கிடைக்கவே இல்லை. பிகாஸ் அந்தந்த ஃப்ரிட்ஜுக்கான ஐட்டம்ஸ் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டுமே இருக்கும். பிகாஸ் ஓல்ட் ஸ்டாக்காக இருக்கும், இல்லை பழைய ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அந்த ஐட்டம் இப்போ கிடைக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரொம்பவே கேரோட ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க ட்ரேயில் தாங்க அரேஞ்ச் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ட்ரேலே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருவீங்க. இதுதான் நான் வந்து வாங்கியிருக்க ஆர்கனைசிங் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஸ்லைடுன்னு ஒரு ட்ரே வந்து இருக்குல்ல. இது வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குங்க. இந்த குழம்பு, பால், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இழுத்து கூட எடுத்துக்கலாம் பொருட்களை. அது வந்து நல்லா ஆக்சசிபிளாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க்கு, டைரி ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க வந்து அந்த ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வச்சுக்கினா போதும். வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் உள்ளே கெட்டு போயிருக்கு, இது வந்து வாஷிங் போகணும், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வீணாக இருக்கும், ஃப்ரிட்ஜே ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அது எல்லாமே தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் டூர் வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு மாடல். ஸோ இதோட மாடல் அண்ட் ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மேக்கர் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்துருப்பேன், நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரேயில் வந்து ஐஸ் வச்சா போதும், ஐஸ் ரெடி ஆகிடும். பட் இது வந்து நம்ம அந்த ட்ரே எடுக்கணும்னு அவசியமே இல்லை, இப்படி டர்ன் பண்ணி விட்டாலே ஐஸ் வந்து ட்ரேயில் விழுந்துடும். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கும் வச்சுக்கலாம் அண்ட் லோ டெம்பரேச்சருக்கும் மாற்றிக்கலாம். வேணும்னா நமக்கு ரெண்டுமே ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது ஃப்ரீசர் வேண்டாம், ஃப்ரிட்ஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் பாட்டில் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெக்னீஷியன் வந்தப்போவே சொன்னார், ஸோ நிறைய பெரிய பெரிய பாட்டில் எல்லாமே வைக்காதீங்க, ரொம்பவே தாங்காது, ஸோ லிமிட்டடான பாட்டில்ஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே பெருசாக இந்த கோக்கு, பெப்சி, மாசா பாட்டில் அது எல்லாமே எதுவுமே வாங்குறதில்ல. ஸோ நாங்கள் எல்லாமே அந்த மெடிசன்ஸு அண்ட் இந்த சாஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். அண்ட் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வெஜிடபிள்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த இடத்துலையும் வெஜிடபிளை வச்சிடாதீங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்க ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிற மளிகை சாமான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடலை, மல்லாட்டை அண்ட் அரிசி, மிளகாத்தூள், ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நான் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஈவனாக ஸ்பேஸ் வந்து கூலிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ அங்கே வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக விட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்சங் 322 லிட்டர்ஸ் தான் இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் அண்ட் லிட்டர்ஸ். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இது வந்து 3 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ். ஸோ ரெஃப்ரிஜரேட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீசராகவும் அப்படியே வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஆஃபரில் 30,000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ வந்து கரண்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 30,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.